இந்திய விமானப்படையினுடைய சாகசங்கள். இந்த இந்திய விமானப்படை சாகசங்கள் சொல்லும்போது சென்னையை பொறுத்தவரை இது பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா ஒரு பெரிய அளவுக்கு உயிரை பணயம் வைத்து, அதுவும் போர்க்காலங்களில், அதுவும் நாட்டை காப்பாற்ற வேண்டும், நமக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்ற வகையில் ஒரு பாதுகாப்பு படையினுடைய, அதாவது மிலிட்ரி, அதாவது டிஃபென்ஸ், அதே போல ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், இதனுடைய பங்கு என்பது ஒரு அளவிட முடியாத ஒரு பாராட்டுதற்குரிய ஒரு விண்ணளவு கூட பாராட்டலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு பாராட்டுறதுக்குரிய ஒரு விஷயம். அவர்கள் ஒரு சென்னையை தேர்ந்தெடுத்து அதன் அடிப்படையில் அந்த விமான சாகசப்படி நிகழ்ச்சி நடத்துறா சொன்னால் அதுக்கு முழு ஒத்துழைப்பு யார் கொடுக்கணும்? ஒரு மாநில அரசாங்கம் கொடுக்கணும். ஏற்கனவே விமான சாகசப்படை நடத்துகின்ற அந்த ஏர்ஃபோர்ஸ், அதாவது மிலிட்டரியை சார்ந்தவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்கன்னா 15 லட்சம் பேர் இது வருவாங்கன்னு சொல்லிட்டு. அந்த 15 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொன்னோன்னா மாநில அரசு என்ன பண்ணியிருக்கணும்? உஷாராக இருக்கணுமா இல்லையா? உஷாராகல, தூங்கிட்டாங்க. இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணியிருக்கு? சென்னை ஏற்கனவே ஒரு 60-70 லட்சம் பேர் இருக்கிறாங்க. சென்னையை சுற்றி இருக்கின்ற திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டம், இந்த மாவட்டங்கள்லேருந்து கூட மொத்தமாக வரும்போது ஒட்டுமொத்தமாக 15 லட்சம் பேர் வரும்போது அவங்களுக்கு போதிய ஏற்பாடுகள் செய்ய வேண்டியது யாருடைய பொறுப்பு? ஒரு மாநில அரசுடைய பொறுப்பு இல்லை, சென்னை மாநகராட்சியுடைய பொறுப்பு இல்லை. குடித நீர், அதே போன்று அவர்களுக்கு இயற்கை உபாதைகள் கழிப்பதற்கு இடம், அதே போன்று பல்வேறு வகை வசதிகள் அவங்களுக்கு கடுமையான வெயில், அந்த வெயிலின் தாக்கத்தில் தப்பிப்பதற்கு வேண்டிய அந்த நிழற்பந்தல்கள் அமைக்கப்பட வேண்டுமா இல்லையா? இல்லை. கடற்கரையில் மட்டும் மத்திய மாநில அரசு அதிகாரிகள் அவர்கள் மட்டுமே பார்த்தீங்கன்னா உட்காருவதற்கு நல்ல ஏர் கூலரோட போட்டு வசதி பண்ணி அவங்க இந்த ஃப்ளைட்டை பார்த்தாங்களோ இல்லையா, மேலே போகிற விமானத்தை, கீழே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க மக்கள். ஒரு குடிக்க தண்ணி இல்லை, இயற்கை உபாதை கழிக்க முடியல. அது மட்டும் இல்லை, நெடுந்தூரம் நடந்து வருகின்ற ஒரு நிலைமை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 11 to 1 மணின்னு நினைக்கிறேன் அந்த ஷோ. பீச் ஸ்டேஷன்ல இருந்து நடந்து வரணும்னா எப்படி முடியும்? குழந்தைய தூக்கிட்டு. அப்போ பேருந்து வசதி ஏன் விடல? ஒரு ஆன்டிசிபேட் பண்ண வேணாவா நீங்கள்? ஒரு அரசாங்கம் மொத்தம் எந்தெந்த மாவட்டங்கள்லேருந்து எவ்வளோ பேர் வருவாங்க மொத்தம் முன்கூட்டி அனலைஸ் பண்ணி அதன் அடிப்படையில் பேருந்து வசதி, ஒரு சிறப்பு ரயில், சிறப்பு பேருந்து வசதி விட்டுருந்தா இந்த பிரச்சனை இல்லை. எந்த அளவுக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷன்கள் மக்கள் கூட்டங்கள் நிரம்பி வழிந்து கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடந்து வெயிலில் கஷ்டப்பட்டு இந்த ஆட்சி சபிச்சுட்டு போனாங்க. ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு ஒரு முன்னேற்பாடு நடவடிக்கை செய்யாமல் மக்களை ஒரு படாத பாடுபடுத்தியிருக்கு. 15 லட்சம் பேர் வராங்க, அதுவும் ஏழையில நடுத்தர மக்கள், சுற்றுப்புற மாவட்டங்களுக்கு. ஒரு நாளையாவது நீங்கள் இதை பற்றி ரிவ்யூ பண்ணியிருப்பீங்களா? ஆய்வு பண்ணியிருப்பீங்களா? இல்லை ஒரு நாளைக்காவது நீங்கள் அந்த இடத்த போய் பார்த்து என்னென்ன ஏற்பாடுகள் செய்யணும்? விசாலமான இடம் மெரினா பீச்ன்றது. கிட்டத்தட்ட லைட் ஹவுஸ்லேருந்து நம்முடைய அம்மா நினைவிடம், அதே போல் அண்ணா சதுக்கம், இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 கிலோமீட்டர். இந்த 3.5 கிலோமீட்டரில் ஒரு ஷாமியானா போகிறதுக்கு எவ்வளோ செலவாகும்? 2 பக்கமும் போடலாமே ஷாமியானா. போட்டால் என்ன ஆகும்? ஒரு 100 கோடி செலவு பண்ணுங்களேன். ஏன் இது ஒரு மத்திய அரசு, ஒரு டிஃபென்ஸு, ஒரு ஏர்ஃபோர்ஸு ஒரு நல்ல நிகழ்ச்சி சென்னையில் கொண்டு வந்ததா, அதை முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தியிருந்தா ஒரு 15 லட்சம் பேருக்கு கஷ்டம் வந்திருக்குமா? 15 லட்சம் பேர் திட்டிட்டு போயிருக்கான், சாமட்டு போயிருக்கான். 3 பேர் செத்து போயிட்டாங்க. இன்னைக்கு பல பேர் கஷ்டப்பட்டாங்க, குடிக்க தண்ணி கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு சேர்ஸை போட்டு அழகாக ஷாமியானா போட்டு அப்படியே அந்த பிளாட்ஃபார்ம் ஓரமே போடலாம். ஒரு 10 அடிக்கு போட்டோம்னா என்ன, அது எந்த வண்டியும் வரல, வண்டி வராத போக்குவரத்து இல்லாத பட்சத்தில் மக்கள் மட்டுமே நம்ம வர சூழ்நிலை, எல்லாரையும் அமர வச்சு வேடிக்கை பார்க்க வச்சுக்கலாம். அதை விட்டுட்டு எல்லாரையும் கஷ்டப்படுத்தி இன்னைக்கு பெரிய அளவுக்கு இன்னைக்கு மக்கள் துன்பப்படுற ஒரு நிலைமைக்கு இந்த அரசாங்கம் இன்னைக்கு தள்ளிட்டு தான் இன்னைக்கு வேதனையும் வருத்தமாக இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.